எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டார்க் சோல்ஸ் 3 லாத்ரி கேசல் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ப்ரொஃபைன் கேபிட்டல் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அப்போ வந்து நம்ம திடீர்னு டெலிபோர்ட் ஆகிட்டு டான்சர் ஆஃப் த பொரியல் வேலி ஃபைட் பண்ணோம். இப்போ அங்கேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், வாங்க போகலாம். ஓகேங்க, ஒரு வழியாக வந்துட்டோம். ஓகேங்க, இங்கே தான் இருக்குது பான்ஃபயரு. சரிங்க, என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். பெசின் வந்து அதில் வைக்கணும்னு போட்டிருக்குங்க. இதான் சில போல். ஏங்க சிலை தாங்க, எப்படிங்க ரத்தம் வருது உள்ளேருந்து? ஆக்சுவலாக இந்த பேசின் எப்படி நமக்கு கிடச்சிதுன்னா, இங்கே ஒரு பாட்டி இருந்தா, அவள் தான் பேனர் கொடுத்தால, அவள் தான் கொடுத்தா. அவள் கொடுத்தோடனே பாஸ் ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அது எப்படி சொல்கிறது, ரெக்கார்ட் பண்ண முடியலனால, ஏன்னா ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிடுச்சு. சாரி ஃபார் தட். ஆமாங்க, மேலேருந்து ஏதோ ஒரு ஏழி வந்துருச்சுங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து லாத்திரிக்கு வால்ஸ் மட்டும்தாங்க சுற்றிட்டு இருந்தோம். நம்ம இன்னும் அந்த லாத்திரி கோட்டைக்கே போகல. இப்போ தான் கோட்டைக்குவே போக போகிறோம். ஓகேங்க, வாங்க போகலாம். ரெண்டு வழி இருக்குங்க, இந்த பக்கம் ஒரு வழி, இந்த பக்கம் ஒரு வழி. ஓகே, இந்த பக்கம் போவோம். ஏதோ டோர் இருக்குங்க, ஓப்பன் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இல்லைங்க, ஓப்பன் பண்ண முடியல. ஐயோ, ஏங்க இவங்க இந்த கெத்திட்ரலில் இருந்தான் தெரியுமா? ஏங்க இவனுங்க எதுக்கு இங்கே லாத்ரி கேஸில் என்னங்க பண்ணுறானுங்க? கொஞ்சம் டிலே பண்ணி அடிக்கிறாங்க. ஏங்க கிரிட்டிக்கல் ஸ்ட்ரைக் போடணும்னு பார்த்தா நார்மல் அட்டாக் அடிச்சிட்டான். சரி, பிளாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஐயோ, ஏங்க அந்த இது பாருங்க, அந்த லைட்டு கொஞ்ச நேரம் வச்சு வெடிக்குதுங்க. அதுதான் வெப்பன் ஸ்கில்லு போல. ஏங்க அது கிரேட் ஷீல்டை ட்ராப் பண்ணியிருக்காருங்க, என்னன்னு பார்ப்போம். கத்தீட்ரல் நைட்டு கிரேட் ஷீல்டு 32 ஸ்ட்ரென்த்துங்க. ஓகேங்க, என்ன போட்டிருக்குன்னா, இது வந்து கத்தீட்ரலில் இருக்க நைட்ஸு யூஸ் பண்ணாங்கன்னு போட்டிருக்கு. இதில் வந்து லாத்தரிக்கோட சிம்பிள் இருக்கான், அதான் அந்த பறவை பறக்கிற மாதிரி. ஓகே, இது வந்து ஹை டார்க் அப்சார்ப்ஷன் இருக்குன்னு போட்டிருக்கு. அதாவது டார்க் டேமேஜ் வந்து இந்த ஷீல்டு வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். ஓகேங்க, இது லிஃப்ட் இருக்குங்க, வாங்க போ. ஓகேங்க, இறங்கி. எங்கங்க கீழே போயிட்டுருக்கு? எங்க இங்கே ஒரு வழி இருக்குங்க, அது தெரியாமல் இறங்கிட்டோம் போலே. ஓகேங்க, ரொம்ப கீழெல்லாம் போல, கொஞ்சம் தான் இருக்கு. கன்சியூம்டு கீங் கார்டன். ஓகே, ஒரு ஐட்டம் இருக்குங்க, எடுத்து போகிறோங்க. ஏன் எஸ்டஸ் ஆடுங்க. ஐயோ, நல்ல வேலை பார்த்தோங்க. ஓகேங்க, இந்த பக்கம் எதாவது ஐட்டம்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். எதுவும் இல்லைங்க, அதான் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஐட்டம் இருக்குங்க. டைட்டனேட் சங்குங்க. ஐயோ, எங்க இவனுங்க தெரியல, ஸ்டார்டிங்கில் வந்தானுங்க. எனக்கு ஃபயருக்கு சமவிக்குங்க. ஒரே புகை மூட்டமாக இருக்குங்க. இருங்க, அவ்வளோதாங்க, அடிக்கிறது தான். ஃபயர்பாம் போட்டாலே செத்துருவானுங்க. ஆனால் ஹெல்த் ரொம்ப அதிகமாக இருக்குங்க இப்போ ஸ்டார்டிங்கை கம்பேர் பண்ணும்போது. ஐயோ, டாக்ஸிக் ஆகிட்டாங்க. ஓகேங்க, இது பாய்சன் இல்லைங்க, டாக்ஸிக்கு. லாஸ்ட் 8 மினிட் ஷாட் ஹீல் பண்ணிப்போம். கீழெல்லாம் பாருங்கள், நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க. ஐயோ, இவனுங்க பாருங்க, நிறைய பேர் இருக்கானுங்க, 2-3 பேர் இருக்கானுங்க. இங்கே பாருங்கள், அங்கே ஒருத்தர் இருக்கான், இங்கே ஒருத்தர் இருக்கான். ஃபயர் அப்ளை பண்ணிக்கிறான் வெப்பனில்.
ஃபுல்லாக மறைச்சிருவாங்க. அதாங்க பிரச்சனையே அவன்கிட்ட. என்ன பண்ணுறான் எங்கே இருக்குன்னே ஒரே தெரியாது. கேமரா ஃபுல்லாக இவனே மறைச்சிருவான். ஐயோ, நீ அடிக்க விட மாட்டேங்கிறாங்க, அடிச்சுட்டே இருக்காங்க கண்டினியூஸாக. டேய் கேப் விட்றா. அங்கே போ. அடைச்ச அவ்வளோதாங்க, வெட்டுதான். நல்ல வேலை. இருங்க, அந்த கீழே இருக்க ஐட்டம்ஸில் எடுப்போம். வெப்பன் மாற்றிட்டேங்க. இந்த ஸ்லக் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஈஸி அடிக்கிறதுக்கு வந்து நமக்கு லாங் ஸ்வாட் ஈஸி ஆகும். ஃபாஸ்ட்டாக டக்கு டக்குன்னு அடிச்சிடலாம். டார்க் ஜெம்முங்க. இருங்க மேலே போவோம். மேலே பாருங்கள், இது ஒரு ஐட்டம் இருக்குங்க. டைட்டனியம் சங்குங்க. நமக்கு இப்போதைக்கு அதான் வேணும். இந்த பக்கம் எதுவும் இல்லைங்க. இப்போதைக்கு டாக்ஸிக் அந்த இது யூஸ் பண்ண வேணாங்க. ஏன்னா எப்படி நம்ம உள்ளார போய் தான் எடுக்கிறோம், திருப்பி டாக்ஸிக் ஆகிடும். நம்ம ஹெல்த்து மட்டும் யூஸ் பண்ணிப்போம். ஹெல்த்து கம்மியாச்சுன்னா. ஹியூமன் பெயின் ரெசின். இதெல்லாம் ஈஸி தாங்க. பேரண்ட் கீப்லேருந்தே இது வந்து ஃபயருக்கு ரொம்ப வீக்குங்க. இது வந்து நம்ம கிளேமோர் வச்சு அடித்தா வேஸ்ட்டு தாங்க. ஏன்னா ஹெல்த்தும் பெருசாக இல்லை. கிளேமரை தூக்கி அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாமினா ரொம்ப போகும். லாங் ஸ்வாட் தாங்க இவங்களுக்குலாம் வந்து கரெக்டான வெப்பன். ஓகேங்க, வேறு எதுவும் ஐட்டம்ஸ் இருக்க மாதிரி தெரில. இதா இங்கே ஏதோ ஒரு ஐட்டம் இருக்க மாதிரி இருக்குங்க. ஆமாங்க, அங்கே பாருங்கள், ஏதோ இல்லை வெளிச்சம் தெரிஞ்சது. ரிங் ஆஃப் சாக்ரிஃபைஸ். இதை நம்ம ஒரு வாட்டி கூட யூஸ் பண்ணவே இல்லைங்க இது வரைக்கும். ஞாபகம் வந்து தொலை மாட்டேங்குது. இது ஓகே, வந்த லிஃப்ட்டு தான் நினைக்கிறேன். ஆமாங்க, இது வந்த லிஃப்ட்டு தான். ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள், எவனா இருக்கான். வாங்க போ. வெப்பனை மாற்றிக்கிறேன். ஈவெண்ட்டெல்லாம் வந்து நார்மல் லாங் ஷாட் யூஸ் பண்ண முடியாது, கிளேமோர் தான். இருங்க, வெப்பனை எலக்ட்ரிக் அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்னிங் போட்டால் வந்து ஆர்மர் வச்சுருக்க எனிமி வந்து நல்லா அடி வாங்குவானுங்க. ஃபயர் வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு யூஸ் ஆகாது. அடைச்சா ஐயோ வாங்க. ஏங்க அந்த ஸ்பெல்லு போட்டோன்னே பாருங்களேன், அந்த ஒயிட் கலரில் கீழே வருதா, இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு வெடிக்குது. ஐயோ தவலாமே மட்டும் அடி வாங்கிட்டு இருவாங்க. ஒரு அடி. நம்ம பாஸ்கிட்டெல்லாம் நல்லா தாங்க ஆடுறோம். அந்த நார்மல் எனிமிஸ் தாங்க ரொம்ப தொல்லையாக இருக்கானுங்க. ஏதோ ஐட்டம் ட்ராப் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 8 ஷாட் தேவலைங்க. ஓகேங்க, ஏதோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஐட்டம் இருக்குது, வாங்க போயிருப்போம். மேலே ஏதோ வழிலாம் போகுது, சைடில் பாருங்கள் ஏதோ வழி போகுது. டைட்டனியம் சங்குங்க. இங்கே நிறைய டைட்டனியம் சங்க் கிடைக்குதுங்க. ஓகேங்க, அவ்வளோதான். வேறு ஏதாவது ஐட்டம் இருக்க மாதிரி தெரில. ஓகே, மேலே போவோம் வாங்க. ஏங்க சமோன் சைனுங்க, யாருன்னே தெரியலவன். ஓகே, வேணா யூஸ் பண்ணிப்போம், இப்போதைக்கு தேவையில்ல. பாஸ் இருக்குமோ பக்கத்தில்? ஏன்னா பாஸ் பக்கத்தில் தாங்க சமோன் சைன் வரும். ஓகே, இந்த பக்கம்லாம் யாரும் இல்லைங்க. கீழே போவோம். ஐயோ மேலே எவனா இருக்கான் பாருங்க. மேலே எப்படிங்க போகிறது? அந்தாண்ட ஒரு வழி இருந்ததுங்க. ஆமாங்க, அந்த பக்கம் போகவே இல்லை. நம்ம போவோம். நம்மளை அடிக்கலாம். இங்கே பாருங்க, இங்கே 2 பேர் இருக்கானுங்க. 2 பேர் அடிக்க முடியாது, ஒரு டைமில் ஒருத்தனை மட்டும் இழுத்துட்டு அடிப்போம். வந்துட்டான். வாங்க போ. வாடா டக்குன்னு. இருங்க, நம்ம டப்புன்னு எலக்ட்ரிக் அப்ளை பண்ணிடுவோம். ஐயோ வந்துட்டாங்க.
அச்சோ ஜஸ்ட்டுங்க. ஏங்க இவன் ஸ்டாகரே ஆக மாட்டாங்க, அதாங்க பிரச்சனையே. நல்லா அடி வாங்குவாங்க. பாடி முடிச்சாங்க. ஆக்சுவலாக இந்த லாங் சோடு சாரி இந்த கிரேட் சோடு வச்சுருக்கானுங்களே, அவனுக்கு வந்து பயங்கரமாக அடி வாங்குறானுங்க நார்மல் எனிமிஸோட. அவனுங்க எவ்வளோ அடித்தாலும் ஸ்டாகர் ஆக மாட்டேங்கிறானுங்க. பாருங்க எப்படி அடி வாங்குறான். ஐயோ ஒரு டைமிங் தாங்க. இன்னொரு அடி வாங்கினா செத்துரும். அச்சோ நல்லா வேலை. ஒரு அடி அப்பாடி. இது ஐட்டம் ட்ரா பண்ணுறா உருப்படியா. ஏங்க மேஜிக் ஸ்டோன் பிளேட் ரிங் இருங்க என்னன்னு பார்ப்போம். ஓகேங்க டார்க் டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுன்னு போட்டிருக்கேங்க. ஏதாவது டார்க் எனிமீஸ் வந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நம்ம வச்சுருக்க எல்லா ரிங்கும் நமக்கு தேவைங்க. நம்ம என்னென்ன ரிங் வச்சுருக்கோம் பாருங்கள். எஸ்டஸ் ரிங்கு ஹெல்த்து ரீஜன் பண்ண யூஸ் ஆகும். அப்போ சில்வர் சர்பண்ட்டும் வேணும் நமக்கு. ஏதோ கீழே வழி போகுதுங்க, வாங்கப்போம். பாஸ் ரூம்ங்க நினச்சேங்க. இந்த சம்மன் சென்டர் இருக்கும் போதே நினச்சிங்க பாஸ் ரூம் தான். வாங்க போவோம். வந்துட்டோம், பாஸை ட்ரை பண்ணுவோம், முடிஞ்சா கொள்ளும். என்னங்க ஏலியன் மாதிரி இருக்கான். டிராகன். You ignorant slaves. Finally taken notice, have you? Of the power of my beloved Ocelot, child of dragons. Well, I will not give him up. கண்ணே இல்லைங்க அவனுக்கு, For he is all that ஓட்டம் தான் இருக்கு. ஐயோ மேஜிக் போடாம போலேங்க. வாண்டு வச்சிருக்கான் பாருங்க கையில். நல்ல வேலைங்க, அங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணிடுவான்னு நினச்சேன். ஓகேங்க ஃபயர் அப்ளை பண்ணியாச்சு, வாங்க போ. பிளாக் பண்ணிக்கணுங்க, ஒரு அடி மட்டும் அடிச்சுக்கலாம். நமக்கு என்டியூரன்ஸ் நல்லா இருக்கு. ஒரு அடி. ஓகேங்க நல்லா டேமேஜ் பண்ணியாச்சு. ஸ்டாமினா கொஞ்சம் ரெக்கவர் பண்ணிப்போம். செம்ம ஃபாஸ்ட் ஆகிட்டாங்க. ஏங்க பிளாக் பண்ணுங்க, அப்படி டேமேஜ் விழுந்ததுங்க. ஐயோ ரீச் ஆக மாட்டேங்குது. ஏங்க ஃப்ளாஸ்க்கு ஒன்று தாங்க இருக்கு, பாதி எழுத்து குறைச்சிட்டாங்க. ஐயோ ஏங்க கர்ஸ் ஆகுதுங்க, கர்ஸ் சிம்பிள் வந்துருச்சுங்க. இது ஐஸ் இல்லைங்க, கர்ஸு. ஐயோ பறந்துலாம் வராங்க. அச்சா ஏங்க ஜம்ப் அட்டாக் பண்ணக்கூடாதுங்க, அது ரொம்ப டைமிங் கொடுக்குது எனிமிக்கு. அவ்வளோதாங்க, முடிக்க போகிறோங்க. அவசரப்படக்கூடாதுங்க, பொறுமையாக ஆடணும். ஸ்டாமினா ரெக்கவர் பண்ணி ஆடும். சி பயந்துட்டேங்க, டக்குன்னு ஸ்பீடாக வந்துட்டாங்க. ஐயோ ஸ்டாமினா வேறு இல்லையா. ஐயோ சாவ போகிறேங்க. இதா ஹீல் பண்ணிக்கிறேன்டா ப்ளீஸ்ரா. ஓகேங்க ஜஸ்ட்டு செம்ம டைமிங்கு. ஷீல்டை மட்டும் எடுத்துருந்தோம், டேமேஜை போட்டிருப்பான்.
ஐயோ, அவனுக்கும் நமக்கு கிட்டத்தட்ட ஈக்குவல் ஆயிடுச்சுங்க ஹெல்த்து. 2 அடி தான். எவன் ஃபஸ்ட்டு 2 அடி அடிக்கிறானோ அவன் செத்துருவான். சி, ஃபயர் பாம் படவே இல்லைங்க. ஏங்க இந்த அட்டாக்கை பாருங்கள் எப்படிங்க டைமிங் கிடைக்கும். இன்னும் ஒரு அடிங்க, ஒரு அடி சாவுடா. ஏங்க செம்ம லக்குங்க நமக்கு. நைஸ். ஓகேங்க, வழியாக முடிச்சாச்சு. ஆக்சுவலாக வந்து ஷீல்டு வந்து செம ஓப்பியாக இருக்குங்க சீரியஸாக. ஷீல்டு வச்சு நல்லா பிளாக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி டைமிங் கிடைக்கும் போது மட்டும் ஒரு அடி அடிச்சுக்கணும். அடித்தாலே ஓரளவுக்கு பாஸ் வந்து ஈஸியாக தான் இருக்குது. ஓகேங்க, பான்ஃபயர் லிட் பண்ணிடும். வாங்குங்க, சோல்ஸை பாருங்கள் 1 லேக் போயிடுச்சு. நம்ம போய்ட்டு ஃபயர்லிங் ஸ்ட்ரெயின் போய்ட்டு லெவலப்பை போட்டுறோம். ஓகேங்க, ஃபயர்லிங் ஸ்ட்ரெயின் வந்துட்டோம். டெவலப் பண்ணிவிட்டு நம்ம அந்த சோல் என்ன ஐட்டம் இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்க, நான் வந்து பெருசாக எதுவும் போடலங்க, விகார் தான் போட போகிறேன். எவ்வளோ லெவல் இருக்குன்னு தெரில, ஒரு 40 போடலான் இருக்கேன். ஓகே, 36 இருக்கா, 40 போடலான் இருக்கேன் கண்டிப்பாக. நான் 4 லெவல், அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வைட்டாலிட்டி போட்டுக்கலாம். ஓகேங்க, இவங்கள்ட்ட எது ஐட்டம் இருக்கா? எதுவும் ஐட்டம்ஸ்லாம் இல்லைங்க, எதுவும் வாங்க தேவையில்ல. வாங்க போ, நம்ம போய்ட்டு அந்த சோலை கொடுத்துட்டு என்ன ஐட்டம் வருதுன்னு பார்ப்போம். நீங்கள் ஏதோ மேஜிக் ஸ்பெல் வந்துருக்கு. 50 இன்டெலிஜென்ஸுங்க. இருங்க என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். என்ன போட்டிருக்குன்னா, இது சீத் த ஸ்கேலஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தரால் வந்து கிரியேட் பண்ணப்பட்ட ஸ்பெல்லு. இது ஆக்சுவலாக அந்த ஐஸ் கிடையாது, இது வந்து கிறிஸ்டலை வந்து துப்புறான். இந்த கிறிஸ்டல் வந்து பியர்சிங் குவாலிட்டிஸ், அதாவது ஆர்மரை பியர்ஸ் பண்ணி அடிக்கிற அளவுக்கு பவர் இருக்குது. ஓகேங்க, இன்னொரு ஐட்டம் என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். இது இல்லைங்க, இது வந்து அந்த இவளோட. ஓகேங்க, இங்கே இருக்குங்க. என்ன போட்டிருக்குன்னா, இந்த வெப்பன் வந்து ஒரு சீத் த பேல்ட்ரேக்குன்னு சொல்ல போகிற ட்ராகன் கிட்ட இருந்து தான். இந்த வெப்பனில் சார்ஜ் அட்டாக் யூஸ் பண்ணால் மூன்லைட் வேவ்ஸ் வரும்னு போட்டிருக்கு. ஓகே, அதுதான் வந்து ஸ்கில்லு போல். ஓகேங்க, இங்கே பாருங்கள் 26 ஃபெய்த்து கேட்கு, சாரி 26 இன்டெலிஜென்ஸுங்க. இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லைங்க. பேசாமல் அந்த சோலை யூஸ் பண்ணிடுவோம். மூன்லைட் கிரேட்ஸோட வந்து நம்ம வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா எப்படியும் நமக்கு சோல்ஸ் வந்து நிறையா தான் கிடைக்கிது. நமக்கு வந்து பெருசாக ஒன்றும் சோல்ஸ் தேவைன்னு அவசியம் இல்லை. இந்த வெப்பன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுப்போம், ஏதாவது நல்லா இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம். Treat the fire, she is much like thee. வாங்க யூஸ் பண்ணி பார்ப்போம். எங்கங்க அந்த வெப்பனு? எங்க அது? ஏங்க இங்கே பாருங்கங்க, இதை இப்போ தாங்க பார்க்குறேன். இது வந்து அந்த இருட்டில் வந்து அந்த ஜெயிலர் இருந்தாலும் அவனோட வெப்பனுங்க அது. அதில் போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு டேமேஜ் பண்ணால் எஸ்டஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்க, நம்ம அது அங்கே இருக்குங்க, மூன்லைட் கிரேட் ஷாட். நாங்கள் அதை யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேங்க, அந்த சார்ஜ் அட்டாக் யூஸ் பண்ணி பார்ப்போம். இங்கே நார்மலாக தாங்க அடிக்கிறான். ஓகேங்க, நமக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் ரெக்யர்மெண்ட் இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும் போல். மேனா மட்டும் நமக்கு போகுது, ஆனால் அது இந்த ஏதோ மூன்லைட் வேவர்னு போட்டிருந்தது, ஆனால் அது வரமாட்டேங்குது. ஓகேங்க, அப்போ நம்மளால் இந்த வெப்பனை யூஸ் பண்ண முடியாது போலையே. இன்டெலிஜென்ஸ் இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும். மற்றபடி இது நார்மல் வெப்பன் தாங்க அது. பட் ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது வெப்பனை. ஓகேங்க, அப்போ நமக்கு தேவையில்ல. ஓகேங்க, இந்த எஸ்டஸ் ஷார்ட் ஒன்று எடுத்தோம் தெரியுமா, அதை மட்டும் ஃப்ளாஸ்காக மாற்றிக்குவோம். டைட்டனேட் சங்க் வர நிறைய எடுத்தோம். இருங்க டெவலப் பண்ண முடியுதான்னு பார்ப்போம் வெப்பனை. ரீஇன்ஃபோர்ஸ் வெப்பன் எங்கங்க வெப்பனை? அது அங்கே இருக்குங்க. ஓகேங்க, பண்ண முடியுதுங்க. 6 வேணுமாங்க அடுத்த லெவலுக்கு? 1 தாங்க நம்ம கிட்ட இருக்கு, இன்னும் 5 வேணும் நமக்கு. ஓகேங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் வேலை இல்லைங்க, வாங்க போகலாம். ஓகேங்க, ஒரு வழியாக வந்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. இந்த டோரை திறக்கணும்.
தொறடா. ஓகேங்க, இது ஒரு அண்டர் கிரவுண்ட் ஏரியா மாதிரி இருக்கு. ஏங்க இது பாருங்க, இனிமே இல்லைங்க, கல்லு மாதிரி கிடக்குறானுங்க, செத்துட்டானுங்க போலங்க. ஏங்க இனிமே புதுசாக இருக்கானுங்க. ஐயோ, அங்கே பாருங்க ஒருத்தன் இருக்கான் உயிரோட. ஏங்க கழுத்தை பாருங்கங்க, எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஐயோ ஐயோ, மவுஸு கீழே வந்துருச்சுங்க. 20 வருஷத்துக்கு இந்த மவுஸ் எடுத்துக்கிறேன்டா. ஓகேங்க, எடுத்துக்கிட்டாச்சு. ஏங்க பாம்பு மாதிரி கழுத்து நீளமாக இருக்குங்க, ஏதோ செஸ்ட் வேறு இருக்கு. ஓகே, ஒன்றும் பெருசாலாம் இல்லைங்க. வாங்க செஸ்ட் ஓப்பன். ஐயோ, நல்ல வேலைங்க, ஞாபகமே எல்லாமே மிமிக்காக இருந்துக்குன்னு நினச்சி நான் பாட்டுக்கு ஓப்பன் பண்ணிட்டேங்க. நல்ல வேலை மிமிக் இல்லை, நார்மல் செஸ்ட்டு தான். ஏங்க வழி இல்லை, இருங்க ஏதாவது சீக்ரெட் டோர் இருக்கான்னு செக் பண்ணுவோம். எதுவும் இல்லைங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஐட்டம் இருக்குங்க, நம்ம பார்க்கவே இல்லைங்க. பாத் ஆஃப் தி டிராகன், ஏதோ கெஸ்டருங்க. கெஸ்டருக்குலாம் அது டிஸ்கிரிப்ஷன் இல்லை இது போல். எப்படி பார்க்குறது அது? அது எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியல. இருங்க அந்த கெஸ்டரை யூஸ் பண்ணி பார்ப்போம். ஏதோ ஒரு கெஸ்டர் எடுத்துகிட்டு அந்த கெஸ்டரை மாற்றிப்போம். யூஸே பண்ணதில்லைங்க, நம்ம இப்போ தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்க, ஏதோ மெடிடேஷன் மோடுக்கு போயிட்டாங்க. அந்த நைட் ஒருத்தன் உட்காந்துருக்கான்ல, அவனை மாதிரியே நம்மளும் உட்காந்துருக்கான். ஒன்றும் ஆகல. ஓகேங்க, அப்போ எதுக்குங்க இந்த ஐட்டமு? இது எதுக்கு ஐட்டமாக வச்சுருக்கான்னு தெரில. ஓகேங்க, இருங்க ஸ்ட்ரெயிட்டாக செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, எந்த ஏரியாவுமே க்ளோஸ்டாக இருக்குது, இன்னொரு ஏரியா அதுக்கு அடுத்து இருக்கும் கண்டிப்பாக. ஓகேங்க, அப்போ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.